ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் கழுத்தை நெரிக்கும் கடனிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு எளிய பரிகாரத்தை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். சில பேரால் வாழ்நாளில் தலை தூக்கவே முடியாத அளவுக்கு கடன் சுமை இருக்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு வழியும் தெரியாது. சொத்து இருந்தால் அதை விற்று கடனை அடைக்கலாம். நகை இருந்துச்சு அப்படின்னா அதையாவது விற்று கடனை அடைக்கலாம். ஏதாவது ஒரு வழி கிடைச்சாலும் கடனை அடைக்க அதை நாம் பயன்படுத்திக்கலாம். சில பேர் கடனை வாங்கிட்டு கையில் எதுவுமே இல்லாமல் நிற்கதியாக நிற்பாங்க. எல்லா கஷ்டமும் பட்டுட்டு அப்படியே நஷ்டத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில பேர் எல்லாம் தன் உயிரை மாய்த்து கொள்ளும் நிலைக்கு கூட போயிடுவாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் நின்றிருந்தாலும் சரி, கடன் அப்படின்ற புதைக்குழிக்குள்ள நீங்கள் மூழ்கி தத்தளிச்சுட்டு இருந்தாலும் அதிலிருந்து உங்களை கை தூக்கி விட இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு வழி கிடைக்கும். அதனால் இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த பரிகாரத்தை தினமும் ஒரு முறை செஞ்சாலும் தவறு கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா, மாயிலை எடுத்துக்கோங்க, உப்பு, தண்ணீர், இவ்வளவு தாங்க தேவையான பொருளே. உங்களுடைய வீட்டிலேயே வரவேற்பறை இருக்கும் இல்லையா, அங்கே கிழக்கு பார்த்து உட்காந்துக்கோங்க. முதல்ல ஒரு அகலமான கிண்ணத்தில் இல்லைன்னா ஒரு தட்டில் நல்ல தண்ணீர் இருக்குது இல்லையா, அந்த நல்ல தண்ணீரை நல்லா ஊற்றி வச்சுட்டு அதில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த உப்பு தண்ணீரை நாம் தயார் செஞ்சு வச்சாச்சு. ஒரு மாயிலையில் ஸ்கெட்ச் பேனா வச்சுக்கோங்க. உங்களுடைய கடன் தொகையை அதில் எழுதுங்க. அந்த கடன் சீக்கிரமாக அடையணும் அப்படின்னு எழுதுங்க. உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா அந்த 5 லட்சம் ரூபாய் கடன் சீக்கிரம் அடைய வேண்டும். இப்படி உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கோ அதை அதில் எழுதிக்கோங்க. இந்த இலைய கையில் வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய கடன் அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மெழுகுவத்தி இருந்தால் மெழுகுவத்தி எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, அதை அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த நெருப்பில் இந்த மாயிலையை பொசுக்கிடுங்க. அந்த சாம்பலை உப்பு நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கிறீங்க இல்லையா, அந்த உப்பு தண்ணி அதில் போட்டுருங்க, கரைச்சிருங்க. இந்த தண்ணீரை கால்படாத இடத்துல, மண்பாங்கான இடத்துல நீங்கள் ஊற்றிடுங்க. இவ்வளவு தான். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். இது வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை இதை செஞ்சாலும் தவறு கிடையாது. இல்லை தினமுமே எங்களால் செய்ய முடியும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தினமும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் தவறு கிடையாது. உங்களுடைய கடன் சுமை எந்த அளவுக்கு உங்களை வாட்டி வதைக்குதோ அந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. கடனை அடைக்க வழியே தெரியாமல் தத்தளிச்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறவங்க கூட இந்த கடனை அடைக்க நிச்சயமாக ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். தினமும் ஒரு மாயிலையை மட்டும் புதுசாக எடுத்துட்டு வாங்க. நீல நிற ஸ்கெட்ச் பேனா, இல்லைன்னா மஞ்சள் கலரில் இருக்கிற ஸ்கெட்ச் பேனா, இல்லை பிங்க், இந்த மாதிரி எது கிடைச்சாலும் நீங்கள் எழுதுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. கருப்பு நிறம் மட்டும் நீங்கள் பயன்படுத்தவே வேண்டாம். மற்ற கலர் கிடைச்சதுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. இதை நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் 48 நாட்களில் உங்கள் கடன் பிரச்சனைக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு தீர்வை காட்டி கொடுக்கும். நிச்சயமாக இது நீங்கள் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு வழி பிறக்கும். இதை தவற விடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நம்பிக்கையான முறையில் நீங்கள் இதை செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களை தூக்கிவிடும், உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நீங்கள் நம்பிக்கை வச்சு இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும்.
கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.